நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. அவங்க ரெக்யூசல் கொடுக்கும்போது ரீசன்ஸ் கொடுக்கல. இப்ப நம்மளும் ரெக்யூசலுக்கு நம்ம ரீசன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தாவேகா கேஸை நீங்க அவர்கிட்ட நடத்த வேணாம்பீங்க, ஓகேங்களா? டிஎம்கே சம்பந்தப்பட்ட கேஸை கட்சி கேஸை நீங்க நடத்த வேணாம்பீங்க, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு. பட் ஆனா இன்னைக்கு பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் கோர்ட்லன்னா உட்காருவாரு, ஓகேங்களா? கமர்ஷியல் கோர்ட்ல என் கிளைண்ட் ஒருத்தர் வருவாரு, அவருக்கு அந்த இதை வந்து நான் நடத்த வேணாம்னு சொல்ல முடியாது. நீங்க ஓத்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இங்க வந்து நேத்தே ஓத்து எடுத்தது நம்மளே பார்த்தோம். ஆமா, இன்னைக்கு மீடியாவில் வந்து அவர் ஓத்து எடுத்ததை வந்து போட்டு வேற காட்டுறாங்க, புரிஞ்சுங்களா? அப்படிங்கும்போது ஊர்ஜித உண்மையா எனக்கு தெரியுது. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகரும் வழக்கறிஞருமான ஆரோக்கிய சதீஷ் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் நினைத்த மாதிரியே இப்போ முதல்வராயிட்டார் விஜய் அவர்கள். அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசுவோம். அதற்கு முன்பாக இப்போ நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, திருப்பத்தூர் தொகுதியில் வந்து சீனிவாச சேதுபதி தாவாக்கேலன் ஜெயிச்சார். ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் தோத்து போனார். அவர் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார், இதை வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்தார். அது இன்றைக்கு ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கு வந்துருக்கு. அது ஸ்டே கொடுத்துருக்காங்க. பெரும்பான்மையில் வந்து கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ஓட்டை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லீகலாக இது எந்த அளவுக்குல சரி? இல்லை சார், இன்ட்ரூம் ப்ரேயரை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ பிரைமா ஃபேசி கேஸ் ஆர் சம்திங் லைக் தட், ஓகேங்களா? ஒரு சந்தேகம் இதில் ஒருத்தர் இதை விசாரிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து இன்ட்ரூம் ரிலீஃப் கொடுக்கலாம். இட் இஸ் நாட் அ ஃபைனல் ஒன் வித் ரிகார்ட் டு த இன்ட்ரூம் ஆர்டர். ஸோ இட் இஸ் ஒன்லி இன்ட்ரூம் ஆர்டர் அண்ட் இன்ட்ரூம் ரிலீஃப் ஹஸ் பீன் கிவன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபைல் பண்ணதை வந்து நம்ம டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆஸ் யூ டோல்டு திஸ் ஹஸ் பீன் இந்த டிவிஷன் பெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் எல் விக்டோரியா கௌரி அண்ட் ஜஸ்டிஸ் என் செந்தில்குமார் சேர்ந்து தான் இந்த ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா வி ஹாவ் டு லுக் ஆன் டு த எக்ஸாக்ட் இது. நான் சின்ன நோட்ஸ் ஒன்று வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஏன்னா வந்து இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்லி ஒன் ஓட்டு அப்படின்றதுனால இது மார்ஜினல் டிஃப்ரென்ஸு. ராங்லி சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டுவன்சிக்கு அனுப்பாமல் வேறு கான்ஸ்டுவன்சிக்கு அனுப்பிச்சாங்க. இது ரீடைரக்ட் பண்ணியிருக்கணும். இது எலெக்ஷன் கமிஷனோட மிஸ்டேக்கு. மார்ஜினும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சிங்கிள் ஓட்டு அப்படின்னா ஒரு ஓட்டுன்றதுனால மட்டும் தான் நாங்கள் இதை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றாங்க. பிகாஸ் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி நேரோ. வாட் கோர்ட் வுட் ஹவ் பீன் ஃபெல்ட் இன் த சென்சஸ் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி நேரோ. ஒரு எரர் இந்த சைடும் அந்த சைடும் எரரை இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அதை இது பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க ஸ்டேட்டஸ் கோ கேட்டிருக்காங்க. பட் ஐ ஹாவ் அ சீரியஸ் டவுட். நான் பெட்டிஷன்ஸ் ஒன்றும் க்ரோ த்ரூ பண்ணலை. நமக்கு பெட்டிஷன்ஸ் வந்து நெட்டில் ஒன்றும் அவைலபிளாக இல்லை. நான் வந்து பெட்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க கேட்டிருக்க டைரக்ஷன் அவங்க டைரக்ஷன் கேட்டிருக்காங்கன்னா அவர் ஆஃபீஸே ரெஸ்யூம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும் போது நேற்று அவர் வந்து டிவிகே கேண்டிடேட் வந்து சீனிவாச சேதுபதி அவர் வந்து ஓத்து எடுத்துட்டார். ஓத்து எடுத்துட்டு நீங்க இதுக்கப்புறம் இந்த ஓட்டை நீங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு 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 வித்தியாசமா இருக்கு. அவர் எம்எல்ஏவா பதவி ஏற்றுட்டாரு. ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்ல அவர் ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்ல போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஆர்டரோட இது பிளஸ் என்ன நம்ம பெட்டிஷன். சப்போஸ் இந்த ஒரு ஓட்டு ப்ராப்ளமா இங்க இருந்தது அப்படின்னா இது பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம். இல்ல கண்டிப்பாக இது வந்து ஒரு ஓட்டு இருக்காது. ஏன்னா 120 + 30 இன்னைக்கு இவங்க ஏடிஎம்கே கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ஓட்டு பிரச்சனை இல்லாட்டியும் நம்ம வந்து நான் இந்த கேஸ் அப்பியர் ஆயிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ வுட் ஹவ் ஃபைல்ட் அன் ரெக்யூசல் பெட்டிஷன். ரெக்யூசல் பெட்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து 2 நீதிபதிகள் வந்து தீர்ப்பளித்தாங்க. ஒன்று வந்து ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி, ஒன்று வந்து ஜஸ்டிஸ் என் செந்தில்குமார். என் செந்தில்குமாரோட ப்ரீவியஸ் ரெக்கார்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து சிபிஐ கேஸில் வந்து பில்லு அந்த 41 பேர் இறந்த இதில் வந்து எஸ்ஓபிக்காக போட்டப்பட்ட ஒரு கேஸு. க்ரௌட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க, ப்ரிவென்டிவ் மெஷர் எப்படி எடுப்பாங்கன்றது தான் ப்ரேயர், புரிஞ்சுங்களா? ஆனால் இவர் அந்த கேஸில் விசாரிச்சு ஓகேங்களா, அவர் தானே உங்களுக்கு இவர் தலைமை பண்பு அப்படி தலைமை பண்போட டிவிகே தலைவர் நடந்துக்கணும். டிவிகே பார்ட்டியில் இருக்கவங்கன்னா சரியான ஆள் கிடையாது. அதாவது அவருக்கு ஒரு பில்லு போட்டிருக்காங்க, ஓகேங்களா, எஸ்ஓபி போடுங்க, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த விஷயம் அதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயத்தில் ஒரு எஸ்ஓபி போட்டிருக்காங்க. ஸோ அது இவர் பாஸ் பண்ண ஆர்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் எஸ்ஐடி ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி புரிஞ்சுங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிமார்க்ஸ் அபவுட் த டிவிகே பார்ட்டி அண்ட் டிவிகே லீடர்
இதெல்லாம் பாஸ் பண்ணாங்க. அவங்க அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போப்ப சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து இவர் வந்து இந்த ஆர்டரை பாஸ் பண்ணார், டெரிட்டோரியல் ஜூரிடிக்ஷனே இல்லையே. ஏன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடக்க வேண்டிய பெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மதுரை பெஞ்சுக்கு போகணும். இவர் பிரின்சிபல் சீட் அப்போ வெக்கேஷன் கோர்ட், அப்பயும் வெக்கேஷன் கோர்ட், இப்பயும் வெக்கேஷன் கோர்ட். அந்த வெக்கேஷன் கோர்ட்டில் இவர் உட்காந்துருந்ததுனால பிரின்சிபல் சீட்டில் உட்காந்து இவர் எப்படி இதை வந்து இந்த கேஸை எடுத்தார், டெரிட்டோரியல் வைஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை பெஞ்சுக்கு தானே போகணும், இது மெட்ராஸில் இந்த கேஸ் எப்படி லிஸ்ட் ஆச்சு அப்படின்றதே ரைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜட்ஜ் எப்படி வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஒரு பாதிக்கப்பட்ட நபர் வந்து பண்ணல, இது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனால ஒரு சிங்கிள் ஜட்ஜ் வந்து எப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பான்ஷன் பியாண்ட் த இதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னது தான் நான் சொல்கிறேன். இப்போ அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க கேட்டதே எஸ்ஓபி க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இது 3 தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் இவர் எஸ்ஐடி ஓகேங்களா பியாண்ட் இவர் நினச்சதுன்னா அதில் ஆர்டர் போட்டிருக்காரு. அதன் டிவிக்கு தலைவரும் பார்ட்டி மெம்பர்ஸையும் பற்றி தப்பாக பேசுனது, ரிமார்க்ஸ் கொடுத்தது. அதுக்கும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சென்ட் நோட் டு த ரிஜிஸ்ட்ரி, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிஜிஸ்ட்ரியில் வந்து எப்படி இதை லிஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஆகுன்னா எல்லா கேஸுமே நீங்கள் லிஸ்ட்டு பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு எப்படி இதை வந்து லிஸ்ட்டு பண்ணுவீங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டை கேட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்க நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் என் செந்தில்குமார் ஓகேங்களா, என் செந்தில்குமார் மேலே ஒரு ரிமார்க் இருக்குது. நான் இதை முன்னாடியே சொன்னேன், சிபிஐக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து இதை நான் சொன்னேன் ஓகேங்களா. அது வந்து பர்சனலாக வந்து 2-3 பேர் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. காங்கிரஸ்லேருந்து அப்போ ஒருத்தர் பெட்டிஷன் போட்டிருந்தார். அதாவது அவங்க அம்மா வந்து இது எக்ஸ் டிஎம்கே எம்எல்ஏ, ஸோ ஹீ ஷுட் நாட் ஹியர் அப்படிங்கும் போது இந்த தரவுலே வந்து பார்த்தீங்கன்னா இவர் தாவேக்காக்கு எதிர் நிலையை எடுத்திருக்காருங்கிறது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, நான் சொல்லலை, புரிஞ்சுங்களா. ஸோ அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கேஸு, இதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் எம்எஸ் ரமேஷும் ஜஸ்டிஸ் என் செந்தில்குமாரும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இடி வந்து டாஸ்மாகை வந்து கரப்ஷன் கேஸில் என்கொயரி பண்ணுறாங்க. அதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் இவங்களே ரெக்யூசல் கொடுத்துக்கிட்டாங்க, நாங்கள் இதை நடத்த விரும்பலை ஓகேங்களா, ஒரு ஸ்டே கொடுத்துட்டு ஆனால் வந்து இவங்களே ரெக்யூசல் கொடுத்துட்டாங்க, இவங்களே நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் நடத்தலை. பட் ஆனால் அதுக்கு எந்த காரணமும் சொல்லலை. ஸோ ஏற்கனவே ஜஸ்டிஸ் என் செந்தில்குமார் இந்த அமர்வு வந்து ரெக்யூசல் கொடுத்துருக்கு. எப்பன்னு கேட்டிங்கன்னா இடி கேஸில், அதாவது டாஸ்மாக் இடி கேஸில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து நடக்கும் போது ஸோ அப்போ வந்து ரெக்யூசல் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்டிஸ் செந்தில்குமார் போட்ட இந்த சிங்கிள் பெஞ்ச் ஆர்டர், இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டும் அவருக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்கு. அப்படிங்கும் போது இப்போ போட்ட ஆர்டரை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வுட் ஹவ் பீன் அன் அட்வொகேட் ஓகேங்களா, நான் இவர்கிட்ட கேஸே நடத்தியிருக்க மாட்டேன். I would have filed a recusal petition or a recusal memo stating that you put it in some other bench. நம்ம ஒன்றும் சொல்லணும் இல்லை, இதை இவ்வளோ விஷயத்த நம்ம வந்து எலாபரேட்டாக சொல்லணும் இல்லை. ஸோ ஹென்ஸ் வி ஹாவ் சம் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் பாஸ்ட் திஸ் திங், சம் அதர் பர்சன் கேன் டேக் அப் திஸ் மேட்டர் அண்ட் பாஸ் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்யூசல் பெட்டிஷன் போட்டிருப்பேன். இந்த ரெக்யூசல் பெட்டிஷன் போடாமல் இந்த கேஸ் ஆர்டர், இது ஆக்சுவலாக நிறைய மேட்டர் இருக்குது. இது வந்து எலெக்ஷன் பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்டில் கொண்டு வரலாமா இல்லைன்னா வந்து ரிட் பெட்டிஷனில் கொண்டு வரலாமான்னு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. வாட் ஐ ரீட் ஃப்ரம் த நியூஸ் பேப்பர்ஸ், ஸ்டில் ஐ டென்ட் கெட் த ஆர்டர் காப்பி, புரிஞ்சுங்களா. ஸோ அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இதை நடத்தியிருக்கவே கூடாதுங்கிறேன், இந்த கேஸே நடத்தியிருக்க கூடாது. நீங்கள் இன்னொரு பெஞ்சு இன்னொரு ஜட்ஜுக்கிட்ட போடுங்கன்னு இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு அட்வர்ஸ் வந்து ஒரு இது வந்து ஃபஸ்ட்டு நகர்வு கிடையாது. ஜஸ்டிஸ் என் செந்தில்குமார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அவரே ரெக்யூசல் கொடுத்தாரு. அவரே கொடுத்ததுக்கு இன்ன வரைக்கும் ஏன் கொடுத்தாருன்னு சொல்லலை, புரிஞ்சுங்களா. அவரே கொடுத்துருக்காரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து நான் வந்து திரும்ப இந்த கேஸு நோட் பண்ணணும்னு சொல்லி டாஸ்மாக் கேஸு. செகண்ட் வந்து ஸ்டாம்பேட் கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்டிருக்கு. ஸோ ரெண்டாவது இது மூணாவது மேட்டர் வந்து தாவேக்காக்கும் அது வராதனால புரிஞ்சுங்களா, வி கேன் கூட ஃபைல் அண்ட் ரெக்யூசல் பெட்டிஷன் ஆர் ரெக்யூசல் மெமோ இது வந்து இந்த அமர்வில் வந்து நடத்தி இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட பார்வை. அந்த மாதிரி கேட்கலாமா? இப்போ நீங்கள் எனக்கு இதில் விசாரிக்க விருப்பம் இல்லை, எனக்கு வேற பெஞ்சு கொடுங்கன்ற மாதிரி கேட்கலாம். இப்போ நான் சொன்னது அப்போதே திஸ் இஸ் அன் ஆர்கியூமெண்ட், புரிஞ்சுங்களா. ஆஸ் பிஃபோர் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை ரெக்யூசல் நம்பிக்கைன்னு நம்ம என்ன சொல்ல வேணாம். ரெக்யூசல் நம்ம வந்து we doesn't want to move through this branch, we want some other branch.
இல்லைன்னா நம்ம வந்து ஏன்னு அந்த எக்ஸ்பிளனேஷன் கேட்டாங்க. ஏன்னா ஜஸ்டிஸ் வாட் எவர் இட் இஸ் தே ஆர் கிவிங் த ஆர்டர்ஸ் ஃபார் அஸ் அப்படிங்கும் போது அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம லெட் அஸ் மூவ் த்ரூ சம் அதர் பிரான்ச். ஆல்ரெடி டிவிகே பார்ட்டி ஹேஸ் சீன் ஆல் திஸ் திங்ஸ். ஹி himself has given the recusal when he is for the Tamil Nadu government has and no reasons has been stated. அவங்க recusal கொடுக்கும்போது ரீசன்ஸ் கொடுக்கல. இப்போ நம்மளும் recusal-க்கு நம்ம ரீசன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? சீஃப் ஜஸ்டிஸ்டே போய் நம்ம வந்து பெட்டிஷன் கொடுத்துறோம். இல்லைனா அதே பெஞ்சில் போய் நம்ம பெட்டிஷன் கொடுக்கலாம். ஒரு மெமோ கூட போட்டிருக்கலாம். மெமோ போட்டு நோ வி டசன்ட் வாண்ட் டு கண்டக்ட் த கேஸ் இன் த சேம் பெஞ்ச், ஸோ வி ரெக்யூஸ் யூ டு பாஸ் திஸ் மேட்டர் டு சம் அதர் பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்யூஸ். சார் இன்னைக்கு நம்ம தோத்து போகிறதுக்கு ரெக்யூசல் கொடுக்கறது எவ்வளோ மெட்டரா இல்லைங்களா? அன்னைக்கு நைட்டே அந்த எலெக்ஷன் நடந்த அன்னைக்கு கவுண்டிங் நடந்தாங்க. இன்னைக்குமே சொல்கிறேன் சார். இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ கேஸை பொறுத்த வரைக்கும் now the order is in favor of தாவேகா. ஆமாம், புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது we cannot mistake somebody. புரிஞ்சுங்களா? இந்த பெஞ்சில் நடத்த வேணாம்னா நம்ம நடத்த வேணாம்னு போய் சொல்லணும் சார். அந்த தைரியம் இருக்கணும் ஒரு வக்கீலுக்கு. புரிஞ்சுங்களா? நாளைக்கு விட்ட போய் நம்ம எப்படி நிற்போம், மற்ற கேஸ் எப்படி நடத்துவோம், நாளைக்கு கவர்மெண்ட் போயிடுச்சுன்னா வேற கேஸுக்கு ப்ரைவேட் கேஸுக்கு போகும்போது என்ன பண்ணுவார்? இப்போ தாவேகா கேஸை நீங்கள் அவர்கிட்ட நடத்த வேணாம்பீங்க. ஓகேங்களா? டிஎம்கே சம்மந்தப்பட்ட கேஸை கட்சி கேஸை நீங்கள் நடத்த வேணாம்பீங்க. ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு. பட் ஆனால் இன்னைக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கோர்ட்லன்னா உட்காருவார். ஓகேங்களா? கமர்ஷியல் கோர்ட்டில் என் கிளைண்ட்டு ஒருத்தர் வருவார். அவருக்கு அந்த இதை வந்து நான் நடத்த வேணாம்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சில இடத்துல வந்து அட்வொகேட்ஸ் டசன்ட் டேக்ஸ் எனக்கு நான் என் பார்வையில் நான் சொல்கிறேன். என் பார்வையில் வந்து நான் வக்கீலாக இருந்ததுன்னா நடத்தியிருக்க மாட்டேன். புரிஞ்சுங்களா? அன்னைக்கு நைட்டு கவுண்டிங் அன்னைக்கு நைட்டே அந்த தொகுதியில் கவுண்டிங் நடக்கிற அன்னைக்கே நைட்டு வந்து சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு சார். சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? நீங்கள் வந்து இதை ரிட் பெட்டிஷனில் போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டே கேட்குறது நெக்ஸ்ட்டு என்னைய தெரிஞ்சு இட் இஸ் அ வெரி குட் கேஸ் ஃபார் அன் அப்பீல் ஆல்சோ. ஓகே, வி ஹாவ் டு கோ ஃபார் அப்பீல். ஏன்னா ஓபிஎஸ் கேஸில் 5 வருஷம் கழிச்சு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. 5 இயர்ஸ் ஆச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷுவஸ்னு சொல்லி க்ளோஸ் பண்ணாங்க. சார் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் எடுங்க, நீங்கள் விசாரிங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆக்ஷன்ஸ் என்னென்னா இருங்க. சிங்கிள் ஓட் இருக்குது. யூ ஹாவ் ஆல் ரைட். புரிஞ்சுங்களா? பீப்புள் ஹஸ் கிவன் அ மேண்டேட். எனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச சேதுபதி போய் ஓத்தும் எடுத்துட்டார். புரிஞ்சுங்களா? அந்த எம்எல்ஏக்கு நீங்கள் அந்த பவர் எடுக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிஷனாக இருக்க முடியாது. ஏன்னா அவர் ஓத்தை எடுக்கக்கூடாதுன்னு தான் பெட்டிஷன் போட்டிருக்கீங்க. அப்படிங்கும்போது ஓட்டு போடக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் ஆர்டர் போட முடியும்? இதுவுமே வந்து நான் பெட்டிஷன் பார்க்காம சொல்கிறேன். ஃபார் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளைமர் நானே போட்டுக்கிறேன். புரிஞ்சுங்களா? எனக்கு பெட்டிஷன் பார்க்காம சொல்கிறேன். நீங்கள் ஓத்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இங்கே வந்து நேற்றே ஓத்து எடுத்தது நம்மளே பார்த்தோம். ஆமாம். இன்னைக்கு மீடியாவில் வந்து அவர் ஓத்து எடுத்ததை வந்து போட்டு வேற காட்டுறாங்க. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும்போது ஊர்ஜித உண்மையாக எனக்கு தெரியுது. அப்படிங்கும்போது அவர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணது வந்து சீனிவாச சேதுபதி ஓத்து எடுக்கக்கூடாதுன்னு. அவர் ஓத்து எடுத்துட்டாரு. ஓத்து எடுத்த பிறகு வேற என்ன இன்டர்ம் பிரேயர் நீங்கள் போட்டீங்க அப்படின்றது எனக்கு புரியல. அதுவும் இல்லாமல் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோப்பை மாறி ஓகேங்களா இந்த ஓட்டை போடக்கூடாதுன்னு ஏதாச்சும் பெட்டிஷன் போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஸ்கோப் அந்த மாதிரி யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஏன்னா அவர் ஓத்து எடுக்கக்கூடாதுன்னா சார் நான் ஜெயிச்சுட்டு நீங்கள் தோத்துட்டீங்க சார், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் எம்எல்ஏ வேணா நீங்கள் வேணா பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அவர் எம்எல்ஏ ஆகி அவர் வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவீங்கன்னு எனக்கு அந்த ஊர்ஜிதமே ஆகல. இல்லை, ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லும் போது எம்எல்ஏவோட பதவி பண்ணிட்டாரு. இல்லை, இவர் தான் பதவி பண்ணாமல் எடுத்துட்டாரு. அப்படிங்கும்போது he has become an MLA. Today he has become an MLA சார். அப்படிங்கும்போது ரிப்பெட்ல பல கேஸ்ல ஒரு தெரியாம கேட்குறேன். பல கேஸ்ல வந்து எம்எல்ஏ ஆறாங்க, மினிஸ்டர் ஆறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேஸ் வருது. அந்த கேஸில் அவங்களுக்கு ஏதாவது கன்விக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருந்து அந்த பதவி பிரமாணம் செல்லாதுன்ற வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இது புரியல. இல்லை இப்போ வேற ஏதாவது கேஸ், இந்த மாதிரி கேஸ் வேற ஏதாவது கேஸில் வந்து அவங்க தகுதி இழப்புன்ற மாதிரி வந்ததுன்னா அந்த எம்எல்ஏ போஸ்ட் காலியாக இருக்கும். அந்த எம்எல்ஏ அதுக்கு எதுக்கு சம்மந்தம்? அதுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது சார். இப்போ ஒன்றும் இல்லை சார், அந்த மாதிரி கேஸ் இல்லை. அந்த மாதிரி கேஸ் கிடையாது. கடலூர் எம்பி வந்து பார்த்தீங்கன்னா கொலை கேஸ் அவர் மேலே போட்டு 6 மாதம் உள்ளுக்குள்ள இருந்தார். போன கவர்மெண்ட்ல கடலூர் எம்பி, ஐ திங்க் ரமேஷ்னு நினைக்கிறேன் அவர் பேர். ஓகேங்களா? ஸோ அவர் 6 மாதமோ 3 மாதமோ உள்ளுக்குள்ள இருந்தார். வெளியில் வந்து திரும்ப எம்பியாக தானே இருந்தார். புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து உள்ளுக்குள்ள போடுறது வெளில வருதா கன்விக்ஷன் ஆனால் தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்விக்ஷன் ஆகி நீங்கள் இத்தனை நீங்கள் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு இப்போ வந்து சசிகலாக்கு சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஜெயலலிதாக்கு வந்து சொன்னாங்க. பட் ஆனால் சுப்ரீம் கோர்ட் போய் அது வந்து அவங்க இறந்தனால வந்து பார்த்தீங்கன்னா அதோட தகுதி இழப்பு இருந்துச்சு. இல்லை சார், அவங்க அதுக்கு முன்னாடி தகுதி இழப்பு இருந்துச்சு.
ஓகேங்களா, பிரசன்ஸ் அது ஒரு ஆனாங்க அதுல இல்ல இந்த கேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐ திங்க் குர்னான்னு நினைக்கிறேன், குர்னாவோ மைக்கேல் குன்ஹா அவர் வந்து ஆர்டர் போட்டதுக்கு ஜஸ்டிஸ் குமாரசாமி வந்து பாத்தீங்கன்னா கால்குலேஷன் போட்டு அவங்கள விடுவிச்சிட்டாரு. ஸோ அவங்க அதுக்குள்ளே இறந்துட்டாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க பேரில் ஆர்டரே இல்லை. ஓகேங்களா, அவங்க பேரில் ஆர்டரே கிடையாது. அதுதான் சசிகலா பேரில் தான் வந்து இருந்துச்சு. ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் ஒன்லி யூ கேன் ஸ்டாண்ட் இன் த எலெக்ஷன்னாங்க. அதனால ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் ஷி ஹஸ் ஜம்ப்ட் பேக் இன்டு பாலிடிக்ஸ். அது வந்து வேற பிரச்சனை. இது வந்து பார்த்தீங்கன்னா இது கிரிமினல் ப்ரொசீடிங்ஸே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட். இது எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு இது வந்து எலெக்ஷன் கேஸ் தான் நம்ம சொல்லுவோம். இல்லை, இப்போ இதில் சின்ன டவுட் என்னன்னா, இப்போ திருப்பி ரீகவுண்டிங் அப்படின்னு வைக்கிறாங்க வச்சுருங்க. இந்த ஒன்று வந்து இந்த பக்கம் குறைஞ்சிருச்சுன்னா அப்போ வந்து ஆர்டர் போடுவாங்க. அப்போ வந்து ஈக்குவலாக இல்லாமல் இப்போ இந்த ஒரு ஓட்டில் சீனிவாச சௌத்ரி ஜெயிச்சாரு வந்திருக்கு, ஒரு ஓட்டில் சீனிவாச தோத்துட்டாருன்னு வந்தா அவர் திருப்பி இது பண்ணலாமான்னு கேட்குறேன். நான் எனக்கு கவுண்டர் நம்பிக்கை இல்லை எனக்கு. ஏன்னா சார் லீகல் ப்ரொசீடிங்ஸ் வந்து அது எப்படி நடக்குதோ, நீங்கள் எப்படி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு பேப்பர் வாங்கிட்டீங்கன்னாவே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயம் நடந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஐம் ஜஸ்ட் சீயிங். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடியும் வந்து இல்லை. அவர் வந்து ஓட்டு எடுத்துட்டாரு, நீங்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிற பெட்டிஷன் வந்து எப்படி அந்த மாதிரி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணாங்கிறது எனக்கு வந்து இட் இஸ் டவுட் டு தி கிரேட் எக்ஸ்டென்ட். ஏன்னா இவங்க ஆர்டர் பாஸ் பண்ணுற இவங்க சைமல்டேனியஸாக கோர்ட் ப்ரொசீடிங்ஸும் நடக்குது. சைமல்டேனியஸாக ஒரு கோர்ட்லையும் இதான்ற ஆர்டர்ஸ் ரிசர்வ் ஃபார் ஆர்டர்ஸ் என்னன்னு தெரியாது. புரிஞ்சுங்களா, இவர் ஓட்டு எடுத்து முடிச்சிட்டாரு. அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஓட்டை வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது என்ன ஸ்கோப்புன்னு எனக்கு புரியல. அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த ஆர்டரே ஒரு சஸ்பீஷியஸ் ஆர்டர். ஐ எம் ஸ்பீக்கிங் ஒன்லி அபவுட் த சஸ்பீஷியஸ் ஆர்டர். ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ரெக்யூசல் ஃபைல் பண்ணியிருக்கணும். யூ would have moved to the some other bench ன்னு சொல்லிட்டு நானும் ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்லியிருப்பேன் சார். ஸோ ப்ளீஸ் லார்ட்ஷிப் அவர்கிட்டே போய் கேட்டிருப்பேன், லார்ட்ஷிப் we are filing a recusal petition, you kindly move to some other bench and kindly somebody else listen to this matter. அதுக்கு மேலே எக்ஸ்பிளனேஷன் கேட்டாருன்னா நம்ம சொல்லிட்டு போகிறோம். புரிஞ்சுங்களா, சொல்லிட்டு சார் இது இப்படி தான் ஆகும்னு நம்ம தெரிஞ்சு, ஏன்னா ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்குது நமக்கு. அப்படிங்கும் போது நீங்கள் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் விட்டீங்கன்னா அவங்க இன்னொரு கள்ளத்தையும் உங்கள் இடத்துல வச்சுருவான்னு தெரிஞ்சு நீங்கள் அந்த இடத்த விடுவீங்களா? மனித இயல்பு தானே சார், மனித இயல்பு தானே. ஸோ வி ஷுட் ஆல்சோ திங்க். அப்போ அதுக்கு தானே ரெக்யூசல் பெட்டிஷன் ஒன்று இருக்கு சட்டத்தில். ஏன் சார் இல்லாமல் இருக்குது? நீங்கள் யூ கேன் டூ திஸ் அப்படிங்கிறது வி கேன் ஆல்வேஸ் டூ. அதை அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குது. பட் ஆனால் வி ஹவ் டன் திஸ் அப்படிங்கிற இல்லை அதெல்லாம் இல்லை ரெக்யூசல்னா ஐ கேன் நாட் அக்செப்ட் திஸ், ஐ எம் நாட் அ பயஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்லி அவர் ஆர்டர் போடணும். ஆர்டர் போட்டிருக்கலாம், புரிஞ்சுங்களா. பட் ஆனால் நம்ம சைடில் வந்து பிலிமினரியாக நான் வந்து ஐ வுட் ஃபைல் த ரெக்யூசல் பெட்டிஷன், புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன அதாவது செஸ்ஸை வெளியிலேருந்து பார்க்குறவங்க வேற, உள்ளுக்குலேருந்து பார்க்குறவங்க வேற. வெளியிலேருந்து பார்க்குறவங்க இது வந்து எலெக்ஷன் கேஸு ரிட் பெட்டிஷன் மெயின்டைனபிள் ஆகாது அப்படின்ற அவங்க ஒரு பிரைமரி திங்கிங் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, என்னோட பிரைமரி திங்கிங் தான் இது. பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் இப்படி இருக்குது, இங்கே போனாவே நம்ம வந்து வலை விரிச்ச மாதிரி இருக்குது அப்படின்றதுனா லெட் அஸ் நாட் கெட் இன் டு தட் அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அப்படிங்கும் போது ஐ வில் பி மச் காஷியஸ். அதாவது அந்த இதுவும் இருக்கணும். நெக்ஸ்ட் அவர் அங்கே கோர்ட்டுக்கு போனோம்னா நம்மளை என்டர்டெயின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஐ ஆல்வேஸ் டெல் லீவ் த கேஸ் அஸ் அ கேஸ். இப்போ ஒன்றுமே இல்லை சார், கோர்ட்டில் நாங்கள் இருக்கோம், 2 வக்கீல் இருக்கோம், 2 வக்கீலும் வந்து வெகமெண்ட்டாக சண்டை போட்டுக்கிறோம். ஓகேங்களா, வெளியில் வந்து 2 பேரும் சேர்ந்தானே டீ குடிக்கணும், புரிஞ்சுங்களா. அப்படிங்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு அவர் கேஸு, எனக்கு என் கேஸு, வெளியில் வந்து 2 பேரும் சேர்ந்து டீ குடிக்கிறோம். அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இதில் கேஸ் வந்து இருக்கும்போது இதில் நம்ம ஜஸ்டிஸ்க்கு மட்டும் தான் பார்க்கணும். வென் ஐ ஃபீல் சம்திங் ஆட் ஐ ஷுட் எக்ஸ்பிரஸ். நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தப்பு இல்லையே. நான் மற்ற கேஸ் உங்கள்கிட்ட கொண்டு வரேன், இந்த கேஸ் நீங்கள் வேணாம் அப்படின்னு கொஞ்சம் பயஸ்டாக இருப்போமே சார். நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் அந்த ஜட்ஜே வந்து பார்த்தீங்கன்னா நீதினா கிடையாது சார். நீங்கள் ஏதாச்சும் ஒரு சைடு தான் நீங்கள் ஆர்டர் போட முடியும். ஆமாம், நீங்கள் வந்து ஜட்ஜு வந்து இப்படி தராசும்பாங்க, தராசுனா கிடையாது. ஒன்று உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும், இல்லைன்னா எனக்கு ஆர்டர் பண்ணணும். அப்படிங்கும் போது அது எப்படி இருக்கும்? நியாயமாக பொண்ணுங்கிறக்கா தராசை காட்டுறாங்க, அவ்வளோதான். ஸோ ஜட்மெண்ட் இப்போ அட்வொகேட் என்ன பண்ணுவேன், ஒன் சைடாக தான் ஆர்கியூ பண்ணுவேன். இப்போ நீங்கள் என் கிளைண்ட் இருந்தால் உங்களுக்காக ஆர்கியூ பண்ணுவேன், பிரதர் அவர் கிளைண்ட்னா அவருக்காக ஆர்கியூ பண்ணுவேன், புரிஞ்சுங்களா. இதுதான் ஒரு இது. ஸோ ஜட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா எது ரைட்டுன்னு பார்த்து ஏதாச்சும் ஒரு சைடு தான் எடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த இது சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு மையம்னு ஒன்று ஜஸ்டிஸ்ல கிடையவே கிடையாது. கமலஹாசன் மாதிரியே. ஆமா, கமலஹாசன் மாதிரியே கிடையாது, புரிஞ்சுங்களா. ஸோ மையம்ங்கிறது வந்து நீதித்துறையிலே கிடையாது.
ஒன்று நீங்கள் இந்த பாட்டு எடுக்கணும், இல்லைன்னா அந்த பாட்டு எடுக்கணும். ஒண்ணு குற்றவாளி இல்லைன்னா நிரபராதி. நிரபராதி. அவ்வளோதான். ஒன்று வந்து அலௌடு இல்லைன்னா டிஸ்மிஸ்டு, அவ்வளோதான். எப்படினாலும் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் பாதிக்கப்படதான் செய்வாங்க. அப்படிங்கும் போது அந்த சூழ்நிலையில வந்து நம்ம இதை வந்து ப்ரிவென்டிவ் மெஷராக எடுக்கணுங்கிறேன். பிகாஸ் when I feel something odd about it, so I should be very cautious. ஸோ நம்ம சொல்லணும், வேற பெஞ்சுக்கு போடுங்க, இல்லைன்னா மத்தியானமே வேற பெஞ்சுக்கு போடுங்க. we will conduct the case in so and so bench. ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா ரெகுலர் கோர்ட்டுக்கு போடுங்க, இல்லைன்னா வேற அடுத்த வாரம் இதை விசாரிங்க, எதை வேணால் நம்ம சொல்லலாம். ஸோ அது தெரிஞ்சே நம்ம வந்து விடுறது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இது இல்லை. ஐ வுட் ஹவ் ஃபைல்ட் ரெக்வெஸ்டல் பெட்டிஷன். ஐ வுட் ஹவ் ரெக்வெஸ்டட் த சேம் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் டு ரெக்யூஸ் திஸ் கேஸ். இதே குமுறு போட்டே சொல்லியிருப்பேன், லார்ட்ஷிப் ப்ளீஸ் கைண்ட்லி ரெக்யூஸ் திஸ் கேஸ் அண்ட் ஐ எம் ஃபைலிங் த மெமோ ஆர் பெட்டிஷன் ஆன் திஸ் கிரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு, வித்தவுட் கோட்டிங் எனி கிரவுண்ட் ஐ வாண்ட் டு ரெக்யூஸ் திஸ் கேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். யூ வுட் அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சுங்களா? ஸோ எல்லாத்துக்குமே ஒரு 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 இது இருக்குன்றனால இது கண்டிப்பாக இந்த கேஸை வந்து இங்கே நடத்துனதே வந்து நான் வந்து சரியாக பார்க்கல.